ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கும் நம்ம ஒரு பேபி ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான பிளாங்கெட். இதில் வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்து அதுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த செட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான பிளாங்கெட், அப்புறம் ஒரு கோல்டன் ரிங், அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இது மூணுமே கம்பைன் ஆகி வந்துடும். இந்த பிளாங்கெட்ஸில் வந்து டிசைன்ஸும் இருக்குது. என்னென்ன டிசைன்ஸுன்றதை இந்த பேம்ப்ளெட்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் வந்து அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம எந்த இதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வாங்கியிருக்கிறது இந்த எலிஃபண்ட் பேட்டர்ன் போட்ட பிளாங்கெட். இதுதான் அந்த கோல்டன் ரிங். இது வந்து அந்த பிளாங்கெட்டில் 1 2 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த்துன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த கோல்டன் ரிங். அப்புறம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் பர்த்டே, டுடே இஸ் மை டூத் கேம் த்ரோ, அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ்லாம் போட்டு அவங்களோட மைல் ஸ்டோன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு மந்த்தும் அவங்களோட மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணும்போது நம்ம அந்த மந்த்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது இந்த கார்ட்ஸை வந்து சைடில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது நல்லாவே மெமரபிளான ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து வளரும்போது குப்புற படுப்பாங்க, தவள ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரு 3 to 4 months வரைக்கும் தான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க குப்புற படுத்துட்டாங்கன்னா நம்மளால் இந்த பெட்ஷீட்டில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கவே முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிளாங்கெட்டோட ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான கிளாத். காஸ்ட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இதுக்கான ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு நான் 3 கொடுப்பேன். இந்த கோல்டன் ரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 2 3ன்னு சொல்லி மந்த் வைஸ் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க பேட்டர்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குழந்தைங்கள வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது அந்த ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் தான். அவங்க தூங்கும்போது போட்டு எடுத்துக்கிட்டா தான் உண்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இதில் ட்ராபேக்ஸ்ன்னு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் மெமரிஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே கலெக்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மைல் ஸ்டோன்ஸ்லாம் டேட் வைஸ் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இதே மாதிரி மெமரபிளான ஒரு ப்ராடக்ட் தான் நான் போன வீடியோலையும் போட்டிருந்தேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.